வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பஸ் பாருங்க. அட்டகாசமாக ஜெயிலோ பாருங்க, சரியான வண்டி சார். நான் கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். இங்கே வந்து ஓட்டி வந்து செக் பண்ணி காமிச்சேன். அருமையான வண்டி. கிட்டத்தட்ட என் கடைக்கு வந்து ஒரு 10 முறையாவது வந்து போயிருப்பார் சார். ஒரு மிலிட்ரிக்கார் தான் அவர். அதனால் வந்து பார்த்து பேசி அக்காவும் அண்ணனும் 2 பேரும் குடும்பத்தோடு வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க. நேற்று இவங்க மச்சாவனும் வந்து ஓட்டி பார்த்தாப்பில் நல்லா இருக்குது வண்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு. நேற்று மட்டும் இந்த கஸ்டமர் வந்துட்டு 10 கஸ்டமர் வந்துட்டாங்க இந்த வண்டிக்கு ஓணுன்னு அட்வான்ஸ் கொடுத்து வந்தாங்க. ஒருத்தர் வந்து கார் எடுத்துன்னு சென்னையில் வந்துட்டார் பாவம். அவர் என்கிட்ட சண்டைவே போட்டு போட்டார், நீ வண்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டு போட்டார். இல்லைனா இவங்க 6-7 மணிக்கு வந்துட்டாங்கண்ணா, அதனால் இவங்க கொடுத்துட்ட வண்டியை. ஒருத்தர் நல்லா புரிஞ்சு ஒரு 1000 ரூபா வர சொல்லி இவங்க 1000 ரூபாய்ட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 100 ரூபாய் 1000 ரூபாய் முதல் அட்வான்ஸ் பண்ண தான். நான் எல்லாரும் வச்சு வியாபாரம் பண்ண மாட்டேன், எனக்கு குணமே பணமே தான். அண்ணன் எடுத்துட்டாரு. இன்றைக்கி வந்து வேலை முடிச்சுட்டு வந்து இந்த வண்டி எடுத்து ட்ரையல் போகிறாங்க. இன்றைக்கி சொந்தமாக ஊருக்கு ஆர்னிக்கு போகிறாங்க. எங்கேருந்து வந்தார் எடுத்து வந்து சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கண்ணா. வணக்கம், என் பேர் ரவி. நான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வந்து நான் இப்போ ஒரு 1 மந்த்தாக வந்து இப்போ போயிட்டு இப்போ 10 டைம் வந்து பார்த்து போயிருக்கிறேன். பட்டு வண்டி செய்யணும் செட் ஆகலை. இப்போது முந்தின நாள் நைட்டு ஒரு 11 வீடியோ பார்த்தேன், ஒரு 11 மணி வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு உடனே நான் நேற்று காலையில் என்னுடைய மனைவியும் என்னுடைய மச்சானை அனுப்பிச்சி வச்சுருந்தேன். வந்து இவங்க வண்டியை பார்த்தாங்க, பார்த்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து இப்போ நேற்று நான் வர முடியாத சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தேன். இன்றைக்கி பார்த்துட்டு வண்டி நல்லா பிடிச்சிருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம என்ன பட்ஜெட் எதிர்பார்க்குறோமோ அந்த பட்ஜெட்டை வந்து இவர் கொடுக்குறாரு. இவர் மேலும் வளரணும். இவர் சொந்தமாக கடை வச்சுட்டு இவர் மக்களுக்கு எல்லாருக்கும் இவர் சொல்லுவார் பாருங்க, அடிக்கடி எல்லார் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்குன்னு ஆசைப்பட்றாரு. இது போல் வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து அவன் தான் நல்லா இருந்தால் போதும், தான் மனைவி மக்கள் நல்லா இருந்தால் போதும் நினைப்பாங்க. பட் இவர் தான் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்றாரு. அதே போல் வந்து இப்போது இந்த கார் எடுத்து ரொம்ப ஈஸியாக இப்போ 70 கிடைக்குது, 80 கிடைக்குது, ஒரு வருஷம் கிடைக்குதுங்க. பட்டு அது அது வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும், முன்னாடி வேணும். ஒரு ஆள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும்னு சொல்லியாச்சுனாக்கா ஒரு கைட்னஸ் வேணும். அந்த கைட்னஸ் வந்து யார் கொடுக்குறதுனாக்கா இவர் நம்பி வந்துட்டாங்க, இவர் கொடுத்துட்றாரு. இவர் நமக்கு வந்து இப்போ நானும் இப்போ தான் ஒரு 1 மந்தாக சார்ட்ட வந்து போயிட்டுருக்கிறேன். அது என்னோடய சூழ்நிலை. நான் வந்து ஒரு தவறு பண்ணதுனால நான் வண்டி சும்மா வச்சுருந்தேன், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால அந்த வண்டி வாங்க வந்த சூழ்நிலை ஆகிப்போச்சு. சொல்லுங்க அது என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து என் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் அந்த ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயிலில் வந்து நான் செஞ்ச மிஸ்டேக் யாரும் செய்யாதீங்க. அதனால் வந்து வண்டி நான் கொஞ்சம் லாஸ் பண்ணிவிட்டேன், டாடா சுமோ விக்டா. அதுபோல் மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து என்னுடைய கைண்ட்லி ரெக்வஸ்ட்டு. நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் அந்தந்த பீரியட் பிரகாரம் மாற்றிடுங்க. வண்டியும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். நமக்கு நம்ம நினைக்கிற அச்சீவ்மெண்ட் நல்லபடியாக கிடைக்கும். ஆனால் அந்த வண்டி எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 7 வருஷமாக வச்சுருக்கேன். அதான் அந்த இன்ஜினியர் மாற்றாதுனால கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. கொஞ்சம் என் அம்மா காலமாகிட்டாங்க, அதனால் கொஞ்சம் அந்த டென்ஷன்லேயே விட்டுட்டு அந்த வண்டி நான் கண்டுக்கிறதில்ல, விட்டுட்டேன். இப்போ இந்த வண்டிலாம் வந்து கொடுத்து வச்ச வண்டிங்க. இது உள்ளே போன நேரம் ஷெட்டில் போய் ஷெட்டு கார் ஷெட் கட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து ரொம்ப கொடுத்து வச்ச வண்டி. நல்லா கட்டி அதுக்கு வீடு கட்டிங்க, அதுக்குன்னு தனியாக ஷெட் ஒன்று கட்டி வச்சுருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சரவணன் சார் நல்லபடியாக இருக்கணும், அவங்க பசங்க நல்லா இருக்கணும். அவங்க பேர் சார் மணி சாரும் நல்லபடியாக இருக்கணும். அவரும் நல்லா கைட் பண்ணாருங்க. அவரும் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும். எல்லாம் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். ஊரில் இருக்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணுங்க. அதுதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அக்கா எனக்கு இந்த மயிலான வந்து எங்கள் அக்கா பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பேசுறதுக்கு எடுத்தா. அக்கா சொல்லுங்க, எங்கே தர சொல்லுங்க, எங்கே தர சொல்லுங்க. நான் ஆர்னிலேருந்து வரேங்க. நான் பார்க்கணுமா? எனக்கு இதுலலாம் அது மாதிரி அனுபவம் இல்லை பேசி. நான் ஒரு சரவண அண்ணங்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். எனக்கு வண்டி ஒன்று நல்லதாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய முறை வந்து பார்த்துட்டு இப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போனேன். அது வீடியோ பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ஒரு நல்ல வண்டி கிடச்சிருக்கு. ஒரு சரவண அண்ணனுக்கும் ஒரு மணி அண்ணனுக்கும் ரொம்ப நன்றிங்க. மெயினாக வாங்குறது உங்கள் பசங்களுக்காக தான் மெயினாக அது வாங்குறது. சூப்பர்க்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரம் எடுத்து போனால் கூடியதில் கல்யாணம் ஆகணும். இவங்க குடும்பம் இன்னும் பெருசாக வளரணுன்னே உண்மையாக சொல்கிற மாதிரிங்க. அண்ணன் மிலிட்ரி தான், சொத்து பத்து சேர்த்துல நல்லா படிக்க வச்சுறாரு. சூப்பர். பசங்களை என்னென்ன படிச்சிடறாண்ணா? பெரிய பசங்க பிஎஸ்சி அக்ரி, ஒன்றுண்ணா இன்னொரு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபைனல். சூப்பர்ண்ணா. பார்த்தீங்களா, நான் ஒரு வீடியோ சொல்ல பாருங்க, நீ கல்வி தான் பெரிய சொத்துண்டு. அதில் அண்ணன் வந்து வேற லெவல். இனிமேல் படிக்க வைக்கணும். அதுதான் படிப்பு இருந்துன்னு வச்சுங்களேன், எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்துடலாம். படிப்பு இல்லைன்னு வச்சுங்க,
இங்கே தான் சுற்றணும், ஆறு கட்ட சுற்றணும். கட்ட சொல்லுவேன் சொன்ன மாரி ஆறு கடத்த சுற்றணும் என்ன மாரி. அண்ணா நீங்களாம் நீங்கள் சுற்றுறது பரவாயில்லைங்க. நீங்களாம் டேலண்ட் நல்ல பசங்களை வந்து இதுலயே விடாமல் படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு அப்புறம் இங்கே வரணும். நல்லா படிக்கிறாங்க. முடிச்சுட்டு இங்கே வரணும் சார் அவர். பாருங்க இது அவர் சொல்றது 100க்கு 100 உண்மையிலே. நம்ம எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா காசு பணத்திட்ட கல்வி தான் பெரிய சொத்து. நல்லா இருக்கணும், மேல் வளரணும், இன்னும் அண்ணன் நிறைய வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னும் இது பண்ணுறேன். முருகு பெருமை வேண்டிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா BMW காரு, பெரிய பெரிய கார் வாங்க ஆசைப்படுறேன். கண்டிப்பாக வாங்குண்ணா, நீ வாங்குண்ணா. நீ இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்ண்ணா, என்ன ஒரு ஒருத்தர் கேட்டாங்க, இன்னும் இவ்வளோ வண்டி விற்கிறியே, இவ்வளோ பேர் விற்கிறியே, உண்மையிலேயே பேசுகிறாங்களா இல்லை வந்து ஆளை வச்சு பேசுகிறான்னு கேட்டாங்கண்ணா. ஆனால் நான் சொல்லி உண்மையாக சொல்லணும். இது வந்துங்க, இப்போ நீங்கள் யாரும் கேட்டுருக்கீங்க சரவணன் சார், இது போல் வந்து உண்மையிலேயே பேசுகிறீங்களா இல்லை ஆளை வச்சு பேசுனான்னு. இது உண்மையிலேயே பேசுகிறது தாங்க. எனக்கு அவருக்கு அவர் சொந்தக்காரர் கிடையாது, நான் ஒரு சொந்தக்காரர் கிடையாது. நான் ஆரணி. இவர் வந்து வண்டி பார்க்க வரும்போது அடிக்கடி வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம். பட் வண்டி செட் ஆகி போச்சு. இப்போ வண்டி நான் எடுத்துட்டேன். எடுக்கும்போது நாங்கள் இப்போ எனக்கு உங்களோட அனுபவம் சொல்லுன்னு சொல்கிறாங்க, நான் சொல்லி தான் ஆகணும். இது வந்து எனக்கு என்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, நீங்கள் அனுபவம் சொல்லி தானே ஆகணும். இது பையன் கொடுக்கல, நானே பேசுறது தான். ஆனால் உண்மையில இந்த வண்டி நீ வாங்கினீங்க, அது மட்டும் கேட்டேன். இந்த வண்டி வாங்கிட்டேன்ப்பா, 363 வண்டி வாங்கிட்டேன். இந்த வண்டி வாங்கிட்டேன், உண்மை வண்டி வாங்கிட்டேன். வேணுனாக்கா இது ஆரணியில் வந்து இபி ஆஃபீஸ் இருக்கு, 2 வீடு இருக்குது. யாரா வரவங்க அண்ணா நகர் இபி ஆஃபீஸ் வந்து இந்த வண்டி பார்க்கலாம். என் அட்ரஸ் சொல்லிட்டேன். இதிலே கேட்குறாரு, இது வந்து பொய் இல்லை, உண்மை தானே. என்னடாரு எங்களை ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளோ வீடியோ போடுறேன், இவ்வளோ சொல்லிட்டு வீடியோ போடுறேன், என்னால் முடியலையா கேட்குறாரு அவரு. நான் இதுக்கு தான் சொல்ல முடியும், நான் என்ன பண்ணுறது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, பொய்க்கு விட நேர்மைக்கு பலம் அதிகண்ணா. நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. பாருங்க ஆரணி போது பாருங்க, சூப்பராக வண்டி நச்சுன்னு. ரைட்ண்ணா, ரைட்டுக்கா. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க. இன்னைக்கு ஒரே நாளில் கரெக்டாக இப்போ பண்ணி 12 மணி 10-12 காலம் 12 மணி மேலே வண்டி அனுப்புகிறோம். ஒரே நாளில் 3 வண்டி இன்றைக்கி சோல்டு பாருங்க. காலைல வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் சிறப்பாக அன்னதானம் முடிஞ்சிச்சு, அதையும் பண்ணிட்டு வந்தா. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு வந்தால் இந்த சஃபாரி வீடியோ போட்டு சஃபாரியும் சொல்லிட்டு இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னே இந்த ஜெயிலுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ஜெயிலும் சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாம் பணம் கட்டி எடுத்து வராங்க. அண்ணன் எங்கே இருந்தால் இவர் சொல்ல வரும் முதல்ல சொல்ல எங்கே தர சொல்லணும். சென்னையிலேருந்து வரேண்ணா. சரிண்ணா, எப்படின்னா இது வண்டியா? வண்டி தரமாக இருக்குண்ணா. ஓட்டி பார்த்தீங்கன்னா எப்படின்னா இது வண்டி? நல்லா இருக்குண்ணா. எல்லாம் வரலாமா வண்டி ஆகிறதுக்கு? நல்லா வரும். எல்லாம் வரலாங்களா? நல்லா. சரி, என்ன ஊர்ண்ணா நீங்கள் தான்? எண்ணூறுண்ணா. சென்னை எண்ணூறு. எத்தனை மணி நான் கிளம்பி அங்கேருந்து? அங்கேருந்து காலைல 6 மணிக்கு கிளம்பணும். ஆமாம். அப்படி இல்லை அக்கா சொல்லுங்க, எங்கேருந்து வர சொல்லுங்க அக்கா. திருவொற்றியூர்லேருந்து வர்றோம். சென்னை திருவொற்றியூர்லேருந்து வர்றோம். காலைல 8 மணிக்கு கிளம்புனோம். 11 மணி ஆச்சு இங்கே வர்றதுக்கு. காரை நல்லபடியாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறோம். அக்கா நீங்கள் நான் ஓட்டி வந்து எப்படி வண்டியா? சூப்பராக இருந்தது. எல்லாம் வரலாமா வண்டி ஆகிறதுக்கா? நல்லபடியாக வரலாம். அதை நம்பி வரல, சரவணனை நம்பி வந்தோம். மனசு திருப்தி எங்களுக்கு. ரைட்டு, நீ சொல்லு, நீ பேச நந்துறேன் சொல்ல எங்கே வர சொல்லுங்க. நாங்கள் திருவொற்றியூர் சென்னையிலேருந்து வர்றோம். நாங்கள் எங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் வந்தோம். யாரையுமே நம்பலை. அண்ணன் டெய்லி போகிற வீடியோ பார்ப்பேன். பார்த்துட்டு அவர் மனசு நேரவாத எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தேன் நான். அதனால் அவரே ஓட்டி காமிச்சு எங்களுக்கு கொடுத்தாரு. வண்டி திருப்தியாக இருக்குது. அதனால் நாங்கள் வண்டியை வாங்கிட்டு போகிறோம். இந்த வண்டி நீங்கள் வாங்கலையா? இந்த வண்டியா? இந்த வண்டி நாங்கள் தான் வாங்கியிருக்கிறோம். வாங்கிக்கிறீங்களா? ஆமாம். உண்மையாக தான். நிஜமாக தான். நிஜமாக சொல்கிறீங்க? நிஜமாக தான். எவ்வளோங்கண்ணா வாங்க முதல்ல அது சொல்லுண்ணா. அது 2:30 சொல்லிட்டு இருந்தார் அண்ணன். எனக்கோசம் எங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ஒரு 2:10 கம்மி பண்ணி பேசி டைரெக்டாக அவன் ஓனர்கிட்டே பேசி எங்களை கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாரு. அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு, எல்லாருமே வரலாம். ரைட்ண்ணா. பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம எண்ணம் தான். இப்போ ஒரே நாளில் 3-4 வண்டி கொடுத்துரு இன்றைக்கி மட்டுமே. சோல்ட் வீடியும் போடுறேன். எல்லாம் நல்லா இருக்கணுங்க. இனிமேல் சொல்கிறேன் பாருங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போ சொல்ல பெற்றவங்களை வந்து மதித்து வாழ கற்றுக்கும், பெரியவனை மதித்து வாழ கற்றுக்கும். நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனால் இது 2011 10-11 சின்ன எவ்வளோ நான் வாங்கினேன் அந்த வண்டியை? 2:55ண்ணா. நீ எவ்வளோ முதல்ல கேட்டு போனேன்? முதல்ல கேட்டது 2:85. 2:50 கேட்டியா? ஆமாம் ஆமாம். 2:55. அப்புறம் எவ்வளோ தேர்த்திங்க? 55 கேட்டு. 2:55. ரைட்ண்ணா. இந்த வண்டி நீங்கள் தான் வாங்கினீங்க வண்டியை? ஆமாண்ணா. நிஜமாக வாங்க சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். நீங்களா வாங்கினீங்க? ஆமாண்ணா, நான் தானே வாங்கியிருக்கேன். இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னன்னா எல்லாரும் இவ்வளோ வண்டி சோல்ட் அவுட் ஆகுது. ஆனால் வண்டி நிறைய வண்டியா உண்மையிலே எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் தானே எடுத்துருக்கேன். இதாக தெரியும். ஆமாம்.
நீங்களா நதிண்ணா ரைட்ண்ணா பாருங்க. ஏன்னாக்கா நம்ம இருக்கிறத போட்டு நான் ஓல்டாக பேசுகிற ஆள் நான் எப்பவுமே மறைமுக இருக்காது. அண்ணன் கஷ்டப்பட்டார் வாங்கினாரு எடுத்துன்னு போகிறாரு. இவரும் கஷ்டப்பட்டார் வாங்கினாரு. போன வாரம் வந்து 1 லட்சம் கட்டு போன அட்வான்ஸு. இவங்க வந்து முந்தின நாள் வந்து 1 லட்சம் கட்டு போனால் மிச்சம் செட்டில் பண்ணி எடுத்து போகிறாங்க. நல்லா இருக்கணும் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம இருக்குது சொல்லுவோம் சார், இல்லைன்னா இல்லை இருக்குது. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். சரி ஓகேண்ணா. பாருங்கள் 800 போது பாருங்கள் இந்த ஜெயிலோவை. அடுத்து இந்த வண்டியும் போது பாருங்கள். சென்னை திருவெட்டு போது பாருங்கள். பார்த்து ஏசி போட்டுக்கா பார்த்துக்கா. ரைட் நான் ஒரு சந்தோஷம் வச்சேன் உங்களுக்கு. நல்ல நம்பரு 25 நம்பர் தான். பண்ணலாம் கனவு ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுக்கு வண்டி எடுக்கணும். அவங்க சொந்த ஊர் வந்து இந்த பக்கம் தஞ்சாவூர் கர்நாடகமா. இவங்க வந்து வாடகை எடுத்து சென்னையிலேருந்து சம்பாரித்து வண்டி வாங்குறாங்க. பாருங்கள் ஆரணி போது பாருங்கள் சூப்பராக வண்டி நச்சுன்னு. ரைட்டுக்கா. வேறு இது இன்னொரு பாசம் தேவைப்படுதா? இன்னொரு பாசம் தேவைப்படுதா? சரி சரிடா. சரி நான் வரேன் பார்த்து வரேன். வந்துடும்.